ஒரு விலை உயர்ந்த பித்தளை பாத்திரத்தை பூங்குழலி என்பவங்க அவங்க வீட்டில் வச்சிருந்தாங்க. அப்போ அவங்க கணவரும் எப்பவும் போல விளையாட்டுக்கா, எனக்காவது ஒரு நாள் இந்த பித்தளை பாத்திரத்தை அடகுக்கல்ல வச்சு நான் காசு எடுத்துன்னு வந்து செலவு பண்ணல, என் பேரை மாத்திக்கிறேன் அப்படின்னு விளையாட்டுக்கா பேசுறாரு. ஒரு நாள் திடீர்னு உண்மையாவே அந்த விலை உயர்ந்த பித்தளை பாத்திரம் காணாம போயிடுது. அவங்க கணவன் வீட்டுக்குள்ள வந்ததும் ரொம்ப கோபமா, ஏங்க அந்த பித்தளை பாத்திரத்தை எடுத்தீங்க, நீங்க சும்மா தான் பேசுறீங்கன்னு நினைச்சேன், ஆனா உண்மையாவே நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு ரொம்ப கோபமா பேசுறாங்க. இதை கேட்ட அவரும், ஏய் நான் ஏன்டி அந்த பித்தளை பாத்திரத்தை எடுக்க போறேன், நான் உண்மையாவே அந்த பித்தளை பாத்திரத்தை எடுக்கலன்னு சொல்றாரு. இருந்தாலும் அவங்க மனைவி அதை நம்பல. இப்போ அந்த பித்தளை பாத்திரத்தை காணா, உங்களை தவிர வேற யார் எடுக்க முடியும், நான் நிஜமாவே எடுக்கல, வேற எங்கேயாவது வீட்டுக்குள்ள இருக்குதான்னு போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் வீட்டுக்குள்ள போய் தேடி பாக்குறாங்க. அங்க பழைய பொட்டிக்குள்ள அந்த பித்தளை பாத்திரம் இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த நிமிஷம் அவங்க கணவனுக்கு புரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், இதுக்கப்புறம் நம்ம விளையாட்டுக்கா பேசுற வார்த்தைகளை கூட ரொம்ப ஜாக்கிரதையா பேசணுன்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. நண்பா, சில நேரங்களில் நம்ம விளையாட்டுக்கா பேசுற வார்த்தைகள் கூட நமக்கு எதிரியா நிற்குன்றதை மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.